ஹாய் காய்ஸ், ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது பேய் கதையோட ஒரு புது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உண்மை பேய் கதைகளோட 3rd எபிசோட். இன்றைக்கி உள்ள உண்மை சம்பவத்தை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணவங்க பேர் சரண்யா. இந்த கதையில் பாதிக்கப்பட்டவங்க சரண்யாவோட பாட்டி. இந்த கதை நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1999. அப்போது சரண்யாவுக்கு வயசு 8. இப்போ கதைக்குள்ளே போகலாம். என்னன்னா இந்த கதை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது சரண்யா கிடையாது, அவங்களோட பாட்டி. நம்ம சரண்யாவோட பாட்டியை பற்றி இந்த கதைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா சரண்யாவோட பாட்டி ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க, மனநோயாளி அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்படின்னா தனியாக பேசுகிறது, தனியாக சிரிக்கிறது. முக்கியமாக என்னென்னா அவங்க பாட்டி ராத்திரி தினமும் தனியாக யார் கூடயே பேசிகிட்டே இருப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. தனியாக யார் கூடயே பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, இவங்களும் சரி பைத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. இது ரெகுலராக நடக்கும். அப்படி அன்னைக்கு ஒரு நாள் சரண்யா அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி வழக்கம் போல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் தான் எப்போவுமே உட்காருவாங்க. உட்காந்துட்டு வழக்கம் போல் யாரு கூடயோ தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரண்யாவுக்கு என்னென்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது பாட்டி தான் வெளியில் இப்போ போல் தனியாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதை ஓகே பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. திரும்பவும் அவங்களுக்கு முழிப்பு தட்டியிருக்கு. ஏன்னா அவங்க பாட்டி பேசுகிற வாய்ஸ் கேட்குதுல்ல வீட்டுக்கு வெளியில், அந்த வாய்ஸ் கூடவே இன்னொரு வாய்ஸும் கேட்குது. அதாவது 2 வாய்ஸ் கேட்குது. ஒன்று அவங்க பாட்டி வாய்ஸு, அவங்க யார் கூடயோ பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க பாட்டிக்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னொரு வாய்ஸும் கேட்குது வெளியில். அப்போ இவங்க எந்திரிச்சு அவங்க அம்மாவை எழுப்பிட்டு, அம்மா பாட்டி யார் கூட பேசுகிறாங்க வெளியில், எனக்கு இன்னொரு வாய்ஸும் கேட்குது, வெளியே வேறு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க, யாரோ வந்திருக்காங்க போல் அப்படின்னு அவங்க அம்மா எழுப்புறாங்க. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டி இந்த மாதிரி தானே எப்போவுமே பேசிட்டு இருக்கும், தனியாக விட்டுரு, நீ பேசாமல் படு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வாய்ஸ் அவங்க அம்மாவுக்கும் கேட்டிருக்கு. ஸோ அவங்க அம்மாவும் பொண்ணும் 2 பேர் எந்திரிச்சு வெளியில் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சரண்யாவோட பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க, தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறதுக்கு ஆன்சராக இன்னொரு வாய்ஸும் அவங்க பேசுகிற கேட்ட கேள்விக்கெலாம் இன்னொரு வாய்ஸ் பதில் சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க உருவம் எதுவுமே தெரியல. அந்த பாட்டி சுற்றி யாருமே இல்லை. இவங்க கண்ணுக்கு எந்த ஒரு உருவமுமே தெரியல. ஆனால் அவங்க பாட்டி பேசுகிறதுக்கு பதில் இன்னொரு வாய்ஸ் பேசிகிட்டே இருக்குது. இவங்க பாட்டி என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சராக அந்த பதில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த பதில் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனால் வாய்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து பேசுகிற மாதிரி கேட்குது. யாருமே இல்லாத உருவத்தை பார்த்து அவங்க பாட்டி பேசுகிறத சரண்யாவும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அவங்களுக்கும் பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அவங்க பாட்டியை சமாதானப்படுத்திட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளடைவில் சரண்யாவோட பாட்டி இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. எப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சா அது இன்னொரு இடத்துல மூவ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் போனாங்கன்னா கத்தி எடுத்தால் ஒரு இடத்துல வைப்பாங்க, பட் அது வேறு ஒரு பிளேஸில் இருக்கும். டிவி ரிமோட்டு அதுவும் வேறு ஒரு பிளேஸில் இருக்கும். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு.
முக்கியமாக என்னென்னா சாப்பாடு இப்போ வந்து 4 பேருக்கு சாப்பாடு வச்சாங்கன்னா அதில் 3 பேர் சாப்பாடு தான் இருக்குமாம்மா. அந்த ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி போயிருக்குன்னு தெரியாதாம்மா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் காணாமல் போகிறது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வீட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வீடை வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு வீடு வாங்கி அங்கே கூடி போயிட்டாங்க. ஆனால் அங்கே கூடி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை. அந்த வீட்டை வாங்கினாங்கள்ல பழைய வீட்டை, அவங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை. ஆனால் சரண்யாவுக்கு அன்னைக்கு ராத்திரி அவங்க பாட்டி ஆளே இல்லாத யாருமே இல்லாமல் எந்த உருவத்து கூட பேசினாங்கன்னு இப்போ வரைக்குமே புரியல. ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கு. கண்டிப்பாக அது ஒரு அமானுஷம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதை தான் இந்த கதை. ஓகே, இந்த கதை இதோட முடிஞ்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரௌன் மணிக்கு மணி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த மணியை மறக்காமல் அடிச்சிருங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய், டேக் கேர்.